நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளில் 28,000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. இதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து வரைகலை மூலமாக விளக்குகிறார் நெறியாளர் காயத்ரி. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட 28,000 நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் வெளியாகிருக்கு. இது கடந்த 3 ஆண்டுகளோட நிலவரத்தை பார்க்கும் பொழுது இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சிருக்கு. இந்த சரிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற அடிப்படை தரவுகளும் வெளியாகிருக்கு. அதாவது 2 ஆண்டுகள்ல மட்டுமே 28,000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. 23 to 24 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கடந்த 3 ஆண்டுகள்ல இந்த தரவுகள் எடுத்து பார்த்தோம்னா 2019 to 2022 கிட்டத்தட்ட சுமார் 2,300 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம மாநில வாரியாக எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிக அளவுல மூடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதன்மை இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு. 929 நிறுவனங்கள் அங்க மூடப்பட்டிருக்கு. கர்நாடகாவில் 644, டெல்லியில 593, உத்தரப்பிரதேசத்துல 487, தெலுங்கானால 301 நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. சரி, இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்த அளவிற்கு மூடப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா முதலீட்டு குறைவாக இருக்கிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான முதலீடு அப்படிங்கிறது குறைந்த அளவில் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா அதிக அளவிலான முதலீடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் ஏற்படுறது. அதுக்கு மட்டும் இல்லாம தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலை இருக்கக்கூடிய சூழல்லையும் முதலீடு செய்யறது. அதாவது இதனால இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்த நிறுவனத்தை லாபமா நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இல்லாத போதும் நிறுவனத்துக்காக முதலீடு செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படுறது. இது இந்த பின்னடைவாக பார்க்கப்படுது. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சர்வதேச பொருளாதார மந்த நிலையும் இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக பார்க்கப்படுகிறது. நிறுவன வளர்ச்சி நிதியை பெற முடியாத நிலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபாலோவிங் ஃபண்ட் அப்படிங்கறத பெற முடியாது. வணிக வளர்ச்சி இல்லாத ஒரு காலகட்டத்தில் அது தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த நிதியை நிறுவனத்தால பெற முடியாம போகிறது கூட இந்த மாதிரி மூடப்படுறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா சூழலுக்கு ஏற்ப மாற இயலாதது. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல டெக்னாலஜி வளர்ந்திருக்கு அப்படின்னா அந்த டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனத்தோட வளர்ச்சியை மாற்றி அமைக்க முடியாம போகும் பொழுதும் இது மாதிரியான ஒரு விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. தொடங்கப்படக்கூடிய புதிய ஸ்டார்ட் அப் கம்பெனிகளோட நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2019 to 22 காலகட்டத்தில் 9,600 நிறுவனங்கள் தொடங்கப்பட்டது. ஆனா அது அடுத்தடுத்த காலகட்டங்களில் வெகுவா குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. 2024 புதிதாக தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனம் அப்படின்னா 5,266 அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவே 2025 இப்போ வரைக்கும் 125 நிறுவனங்கள் மட்டுமே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஒட்டுமொத்தமாக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உருவாக்குறதுக்கான ஒரு சூழல்ல 3வது இடத்துல இந்தியா இருந்தாலுமே இது போன்ற பல காரணிகளால தொடர்ந்து சரிவை சந்திச்சு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூடப்படுறது அப்படிங்கிறது ஒரு புத்தாக்க தொழிலுக்கும் ஒரு புதிய தொழில் தொடங்குபவர்களுக்குமே ஒரு சற்று பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது.